இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பொண்ணு ஆபீஸ் உள்ளார போறாங்க. அப்போ அங்க இருந்த வாட்ச்மேன் இவங்கள தடுத்து மேடம் என்ட்ரி போட்டுட்டு உள்ளார போங்கன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, முதல்ல வழி விடுன்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் திரும்பவும் அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாரு. உடனே கோவமான அந்த பொண்ணு அந்த வாட்ச்மேனை கன்னத்திலேயே பலார்னு அடிச்சிட்டு அவர் கேவலமா திட்டிட்டு ஆபீஸ் உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு அலெக்ஸ் எங்க வர சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பையன், சார் மீட்டிங்ல இருக்காரு மேடம்னு சொல்றான். உடனே இவங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, முதல்ல போன் பண்ணி அவர் உடனே வர சொல்லுன்னு சொல்றாங்க. இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு கால் பண்றான். வேற ஒருத்தர் போன் எடுத்து, சார் மீட்டிங்ல இருக்காரு, மீட்டிங் முடிய 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டுறாரு. உடனே இந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட, சார் மீட்டிங்ல இருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு, நான் வெயிட் பண்ணணுமா, என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அலெக்ஸ் வந்து, என்னாச்சு ஏன் கோவமா இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த லேடி, உன்னோட ஆபீஸ்ல யாருமே ஒழுங்கா மரியாதை கொடுக்க மாட்டாங்க, முதல்ல இந்த வாட்ச்மேன் என்ன உள்ளார விடாம சண்டை பிடிச்சான், அப்புறமா இந்த பையன் என்ன வெயிட் பண்ண சொல்லி அவமானப்படுத்தினான். இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, தெரிஞ்சும் மரியாதை கொடுக்காம இப்படி நடந்துக்கிறவங்களை நீங்க ஏன் வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு, அவங்க அவங்களுடைய வேலையை தான் கரெக்டா செஞ்சாங்க, இதுக்காக நீ ஏன் கோவப்பட்டன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவங்க எனக்கு மரியாதையே கொடுக்கல, அவங்கள நீ வேலையை விட்டு தூக்காம என்கிட்ட சமாதானம் பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவரு, இது ஒரு பிரச்சனையே கிடையாது சரியா, இந்த பேச்சை இதோட விடுன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, சரி நான் எதுவும் பேசல, ஆனா என்னோட அப்பா இந்த கம்பெனியோட ஒரு பெரிய டீல் வச்சிருக்காரு, அதை நான் கேன்சல் பண்ணிட்டா உன்னோட கம்பெனியை நீ இழுத்துதான் மூடணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, உங்க அப்பாவோட டீல் வரதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனி நல்லாதான் ஓடிட்டு இருந்துச்சு, அந்த டீல்னால என்னோட கம்பெனிக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, எதுக்காக நீ இப்படி போய் சொல்ற, என்ன நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீல்னாலதான் உனக்கு 2 மடங்கு லாபம் வரப்போகுது, உன்னோட மூஞ்சிக்கு என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு மிகப்பெரிய லாபம் கொடுக்கற டீல், இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா, நான் நினைச்சா இப்பவே எங்க அப்பாட்ட சொல்லி அந்த டீலை கேன்சல் பண்ண முடியும், அதை நான் பண்ண கூடாதுன்னா நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. உடனே கோவமான இவரு தன்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி என்னோட மாமனார் கம்பெனியோட அனைத்து டீலையும் இப்பவே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு, உனக்கு என்ன திமிரா, இதனால உனக்கு மிகப்பெரிய நஷ்டம் வர போகுது பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, ஒருவேளை நான் உன்னை கல்யாணம் பண்ணிருந்தா வாழ்க்கை முழுக்க நீ என்ன குத்தி காட்டியே சாகடிச்சிருப்ப, எங்க அப்பாவாலதான் உன்னோட கம்பெனி லாபத்துல ஓடிட்டு இருக்குன்னு, இன்னையோட உங்க கம்பெனில இருக்க எல்லா டீலையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன், நம்ம கல்யாணத்தையும் சேர்த்துதான் சொல்றேன், இவங்க எல்லாரும் என்னுடைய கம்பெனி ஒர்க்கர்ஸ் கிடையாது, இவங்க என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி, நான் இவங்களை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, நீ இப்ப பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடிட்டு போடின்னு சொல்லி அந்த பொண்ணை வெளியே அனுப்பி விட்டுறாரு. இவர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.